எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது கேமிங் வைஸ்லயும் சரி, இல்ல வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தோணும் பொழுது நம்ம பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் ஆஃப் திங்கிங்லாம் நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நம்மளுடைய பசங்களுடைய தாட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேமிங் விளையாடணும், ரொம்ப என்ஜாயபிளா ஒரு சூப்பரான கேமிங் விளையாடணும், அதுவும் ஆர்ஜிபி லைட்ல. இன்னொரு விஷயம், சில ப்ரொஃபஷனல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல சீக்கிரமா ரெண்டர் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எடிட் பண்ணணும். அதாவது எப்படி பாத்தீங்கன்னா Adobe Premiere Pro இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா SolidWorks, AutoCAD, CATIA இந்த மாதிரி இன்வென்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ரீ பில்டா இருக்கோ அதை தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அசம்பிள்டு பிசின்னு சொல்லுவோம். பட் இப்போ பிசி பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அந்த வகையில ஒரு பிசி பில்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும், அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் அவுட் பண்ணணும், சோ காஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்ல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஐட்டம்ஸ் என்னென்ன தேவைப்படும், என்னென்ன காஸ்ட் பட்ஜெட்ல இருக்கும் அப்படிங்கறத ஒரு 5ல இருந்து ஒரு 10 பிசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோடைய எல்லா பார்ட்ஸோடைய லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா அது எல்லாம் என்னென்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்க, வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பட்ஜெட் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இரண்டாவது என்ன பர்பஸ்க்காக அதை பிசி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது காஸ்ட் எஃபெக்டிவா வருமா, லைஃப் வருமா அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கணும். நாலாவது விஷயம் வந்து நம்ம வாங்க போற எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டில வருதா, அதோட பில் காப்பீஸ்லாம் எப்படி வாங்கணும், எங்க ஆஃப்லைன்ல வாங்கலாமா ஆன்லைன்ல வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு டிசைடிங் பொசிஷனுக்கு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பிசி பில்டுக்கு என்ன மாதிரியான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போயிடலாம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசி பில் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 20,000 ஆவது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது மாதிரி இருக்கணும். 20,000 ஸ்பெண்ட் பண்ணாதான் நல்ல ஒரு பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஒரு பிசி பில்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ல எல்லாமே வந்து உள்ள வரணும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிசி பில்ட் பண்ணலாம். இரண்டாவது காஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமைஸ்டா நல்ல ஒரு காம்பனன்ட்டுக்கு கம்மியான ஒரு பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி வாங்குறதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போகணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டோர்ல இஎம்ஐல யாரெல்லாம் தரா, எந்தெந்த ஸ்டோர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி பில் பண்ணி கொடுக்குறாங்க, எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற எல்லா டீடைலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்ஸா ப்ரொவைட் பண்றேன். இல்ல அப்படின்னா அதோட நேமை மென்ஷன் பண்றேன், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீடைலும் வந்து பிசி பில்டுக்கு தேவையான விஷயங்கள் அப் டு டேட் இருக்கும். இப்போ ஒரு பிசி பில்டுக்கு வந்து நம்ம காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது வந்து இப்போ நான் ஒரு 50,000ல வந்து ஒரு பிசி பில் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி பில்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா CPU அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாங்கணும். CPUனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெல், சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா AMD இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரைசான். சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா CPU பேஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ல வரும். இதுக்கான ஒரு பின் டைப் வந்து கொடுத்துருவாங்க, 12, 16 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ இந்த பின் என்ன அப்படிங்கறத பார்த்து இந்த CPU வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசம்பிள்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா CPU வாங்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெர்மல் பேஸ்டோட ஸ்டாக் ஃபேன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டாக் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த CPUக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ப்ராசஸர் கொடுக்கிறதுக்காக ஹீட் ஆகும்போது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸர்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக ஸ்டாக் ஃபேன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அது நீங்க வாங்கும் பொழுதே உங்களுக்கு ப்ரீ பில்டா கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்க தனியா வாங்கிக்கலாம். அதுக்கு தெர்மல் பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க வாங்கிக்கோங்க, ஸ்டாக் இல்ல அப்படின்னா மட்டும். சோ அது ரெண்டுத்தையும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமா இருக்கிறதே இந்த ப்ராசஸர், அதாவது இந்த CPU அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மதர் போர்டு அப்படின்ற கான்ஃபிகரேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய USB டைப்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஃபேன்ஸா இருக்கட்டும், அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகுது, அதை எப்படி ஓவர் கிளாக் பண்ணலாம், என்ன மாதிரியான ரேம்ஸ் எல்லாம் பொருத்தலாம், ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கை எவ்வளோ பொருத்தலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து கான்ஃபிகர் பண்ணக்கூடியது வந்து மதர் போர்டு. அதுதான் அது பேர் மதர் போர்டுன்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்
கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அடோப் ப்ரீமியர் ப்ரோ, இல்லை மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், ஆட்டோகேட் ப்ரோ, கேட்டியா, சால்ட்வொர்க்ஸ், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கேமிங்க்கு உட்பட உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மினிமம் அது ஒரு 4GB கிராஃபிக்ஸ் இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு எடிட்டிங் பீஸை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வாங்கும் பொழுது என்னென்ன பிராண்டில் கரெக்டாக கொடுக்குறாங்க, எப்படி அப்கிரேடேஷன்ஸ் வருது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு மினிமமாக ஒரு 4GBக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பவர் சப்ளை. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஎஸ்சி யூனிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அதில் எல்லா தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கான பவர் சப்ளை யூனிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1TBக்கு மேலே நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு பெஸ்ட். இதுக்கு WD, Seagate இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. அடுத்தது SSD. ஹார்ட் டிஸ்க் வேற SSD வரையான்னு கேட்குறீங்களா? கன்ஃபார்மாக SSD வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய பிசியை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு SSD அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மினிமம் 500GB SSD யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SSD டிரைவ் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கறதுக்காக. வெறும் SSD மட்டும் போடுறது எனக்கு பெனிஃபிட்டாக தெரியல. நீங்கள் SSD ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் வாங்கி போட்டுக்கோங்க. ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 1TBக்கு மேலே வாங்குங்க. SSD பொறுத்த வரைக்கும் 500GBக்கு மேலே வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரொம்ப மைன்யூட் யூசேஜ் பிசியாக இருந்தது அப்படின்னா 240GB ஆவது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும் SSD டிரைவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரேம் வந்து அட்லீஸ்ட் வந்து 50,000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8GB இருந்து 16GB ஆவது நீங்கள் ரேமை வந்து பொறுத்துறது மாதிரி இருக்கும். அப்படி ரேம் வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து ரேம்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்சஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த சோர்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ரேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பில்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ்டாக வந்து 16GB யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ரொம்ப சூப்பராக மடியூலாக வந்திருக்கு. ஸோ இதில் கூலர் மாஸ்டருடைய கேபினெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்குது. உங்களுக்கு 3000லேருந்து 5000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த வகையில் கேபினெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்ணாடி ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ப்ராசஸிங் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த கண்ணாடி மூலமாக வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் RGBலாம் இருந்ததுன்னா வேற லெவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு நல்ல கேபினெட் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துடைய ப்ராசஸிங் வந்து அந்த கேபினெட் குள்ள தான் நடக்க போகுது. அதோட வயரிங் எல்லா விஷயங்களும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு கேபினெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைனா தெரியல அப்படின்னா லிங்க் இருக்கு கீழே, என்ன ஏது அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக முக்கியமான விஷயமா மானிட்டர். ஸோ மானிட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான மானிட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. LG, சாம்சங் மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமைஸ்டாக 60 ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மானிட்டர்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து கொடுக்கறதுக்கும் எடிட்டிங் பண்ணக்கூடிய மேஜர் சோர்ஸாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஸோ அதனால் வந்து மானிட்டரை சூஸ் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து நிதானமாக எந்த மானிட்டர் நமக்கு சூட் ஆகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் எப்படி இருக்குது, ஆல்ரெடி வந்து கேலிப்ரேஷன் பண்ணதா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கீபோர்ட் அண்ட் மவுஸ் இல்லாமல் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு RGB கீபோர்ட் இருக்கு, மெக்கானிக்கல் கீபோர்ட் இருக்கு, நார்மல் கீபோர்ட் இருக்கு, சாஃப்ட் டச் கீபோர்ட் இருக்கு, அதே மாதிரி வயர்லெஸ் கீபோர்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கீபோர்டு உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த கீபோர்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 பட்டன்ஸ் மவுஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 6 பட்டன்ஸ் மவுஸ் இருக்கு. உங்களுக்கு DPI வந்து பார்த்தீங்கன்னா 1600க்கு மேலே இருக்குது, 2400 மாதிரியான DPI எல்லாம் இருக்கு. DPI அப்படிங்கிறது வந்து டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அந்த மூவ்மெண்ட், கர்சிங் மூவ்மெண்ட் தான் வந்து நம்ம DPI அப்படின்னு சொல்லுவோம். இந்த DPI பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயரோடவும் கிடைக்குது, RGBலையும் கிடைக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பெஸ்ட்டாக எது இருக்குமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பிசி பில்ல. ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. ஒரு பிசி பில் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு சென்ட் ஆஃப் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அமேசான்லாம் வந்து ப்ரீ பில்டு பிசிஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிசி வாங்குறது இருந்தாலும் நீங்கள் பெஸ்ட்டான லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கு, பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோக்கு நான் பிரத்யேகமாக வந்து
ஒரு 10 பிசி 10 விதமான பிரைஸ்ல எடுக்க போறேன். அதுக்கு தேவையான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கூடவே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம அது ஒரு ரேஞ்சையும் மேல நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன ப்ராசஸர் என்னென்ன ரேஞ்சில் கிடைக்குது மினிமம் மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்களுக்குலாம் உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் மூலமா கொடுங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஏதாவது queries எப்படி வாங்கணும் இல்ல என்ன மாதிரியான பிசி என்னென்ன மாதிரியான ப்ராசஸர்ல செட் ஆகும் இந்த மாதிரியான டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய queriesக்கு ஏத்த மாதிரி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நான் ஃபீட்பேக்கா ரிப்ளை கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை வந்து மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த விதமான ஒரு அப்டேட்ஸ் வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். Stay tuned guys, under signing off Vijay. Baba, see you. Have a nice day.